உண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன நல்லிணக்கத்துக்கு எது கேடு விளைவிக்கிறது என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி அல்லது ஜேவிபி முன்னைய காலகட்டங்களில் ஒரு இனவாத சிந்தனைகளில் தங்களை மறுபுறம் வெடுக்கனாரி மலையிலே பௌத்த அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அமைச்சரவையினுடைய அமைச்சர் சொல்லுகிறார். சிங்கள பௌத்த இனத்துக்கு இணங்கி நடவுங்கள், அதான் இன நல்லிணக்கம். அந்த ஒரு நிலைப்பாடை தான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா? இந்து ஆலயங்களை ஆக்கிரமிக்கிறார்கள், அந்த ஆலய பகுதிகளிலே புத்த விகாரங்கள் இருந்ததற்கான அடையாளம் சொல்லுகிறார்கள். எழுத்தாளர் அண்மையில் தீபச்செல்வன், எழுத்தாளராக தீபச்செல்வன் அவர்கள், அவருடைய புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டது, அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன் இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. தொடர்ந்தும் ஒப்பீனியனில் பல விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் விவாதிக்க இருக்கின்ற விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், கம்பன் கழகத்தால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு விருது ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கௌரவம் மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த தேர்தலில் தொடர்ந்தும் தேர்தல் களங்களில் பேசுகின்ற பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்கள் தொடர்பான தீர்வு திட்டங்களை தருவேன் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் சார்ந்த பல விஷயங்களில் தான் முகம் கொடுக்கின்ற விடயம் வேறு விதமாக இருக்கும் என்ற வகையில் பேசியிருந்தார். ஆகவே இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களை அல்லது இந்த விடயங்களுக்கு முற்றுமுழுதான எதிரான செயல்பாடு தான் அவர் ஆட்சி பீடம் ஏறிய பொழுது இருந்தது. ஆகவே இப்படியான விடயங்களை செய்த ஒரு ஜனாதிபதிக்கான இந்த கௌரவம் கம்பன் கழகத்தால் தமிழ் மக்களுடைய அல்லது தமிழை தொடர்ந்து பேசக்கூடிய அல்லது தமிழ் இலக்கிய வட்டாரங்களை பேசக்கூடிய ஒரு கழகத்திலிருந்து வழங்கப்பட்டது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் என்று தான் விவாதிக்க போன்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரியங்கன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஜெகன். தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். இதில் உண்மையிலேயே இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தமிழர்கள் சார்ந்து பேசக்கூடிய அல்லது தமிழ் இலக்கியத்தை கௌரவிக்கக்கூடிய ஒரு கழகம் தமிழர்களுக்கான சில நிலைப்பாடுகளை காத்திரமாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய அல்லது வெளிப்படுத்தக்கூடிய இந்த கழகம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் ஓரிரு விடயங்களை மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஒன்று, கம்பன் கழகம் ஏன் ஜனாதிபதிக்கு விருது கொடுக்க வேண்டும்? கம்பன் புகழ் விருது ஏன் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட வேண்டும்? அதே போல தமிழ் மக்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இந்த விருதை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று ஏன் அவர்கள் சொல்ல வேண்டும்? இந்த எல்லாவற்றுக்கும் அப்பால் தமிழர் தரப்பில் இருந்து அனுரகுமார திசாநாயக்கவுக்கு, குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதிக்கு ஒரு விருது வழங்க வேண்டிய தேவை இப்போது என்ன எழுந்திருக்கிறது? இந்த கேள்விகளை நாங்கள் எங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த விருது கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தமிழ் மக்களுடைய கூட்டு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் முகமாக கம்பன் புகழ் விருது இவருக்கு வழங்கப்படுகிறது என்பதுதான் இந்த விருது தொடர்பான அழைப்புதலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம். அதே போல இங்கு இந்த விருதை ஒட்டுமொத்தமான தமிழர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது என்கின்ற பேச்செல்லாம் இருக்கிறது. இப்படியாக இருந்தால் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டில் இலங்கை என்கின்ற தேசத்திலே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டும். அப்படி முன்வைக்கிற போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய காணி உரிமை பிரச்சனைகள், அரச கட்டமைப்புகள், தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்துகின்ற அத்துமீறல்கள், இவையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் எதிர்கட்சியாக இருந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜேவிபி மிகப்பெரிய அளவிலே அரசாங்கங்கள் நடத்துகின்ற ஊழல்கள் அல்லது நிர்வாக முறைகேடுகள், மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசியிருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி பீடமேறிய பின்பு அந்த காட்சியெல்லாம் மாறியதா என்ற கேள்வி வருகிற போது நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். ஒரு பெரிய நீளத்துக்கான கோப்புகளை அடக்கி வைத்திருந்தார்கள். அந்த கோப்புகளை இப்போ எங்கே துளைச்சிட்டார்களே தெரியாது இல்லையா? நிச்சயமாக அந்த கோப்புகளுக்குள் பேப்பர் கட்டுகள் இருந்ததா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. வெறும் கோப்புகளை வைத்து படம் காட்டினார்களா என்று கேட்கின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த கோப்புகள் தொடர்பாக அவர்கள் இதுவரை வாய் திறக்கவில்லை. அதே போல வாய் என்கின்ற போது வார் என்று வருகிறது. வார் லைசன்ஸ் பெற்றவர்களுடைய பட்டியலை வெளியிடுகிறோம் என்றார்கள். அதுவும் இதுவரை இடம்பெறவில்லை. அது இறுதியில் ஒன்று சொல்லியிருந்தார்கள். இப்போ அது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைக்கு அடிப்படையில் தான் இந்த பார் லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில் சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டார்கள். இனி அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற அளவில் தான் அந்த அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இந்த விஷயங்களை சொல்கின்ற பொழுது இருந்தது. ஆகவே
உண்மையிலே இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை தொடக்கி வைத்துவிட்டு அதை முடிக்காமல் செல்கிற பாங்கொண்டு இந்த அரசாங்கத்திலே இருக்குது. முன்னைய கால அரசாங்கங்கள் வெளிப்படையாக ஒரு இனவாதம் பேசிய ஒரு அரசாங்கமாக இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு இனவாதத்துக்கு எதிரானவர்கள் இனவாதம் பேச மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். ஆட்சி பீடம் ஏறுகின்ற பொழுது அதற்கு முதல் அவர்கள் பேசினது அனைத்துமே இனவாதம் தான் இல்லையா? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி அல்லது ஜேவிபி முன்னைய காலகட்டங்களில் ஒரு இனவாத சிந்தனைகளில் தங்களை இயங்கி கொண்டிருந்த கட்சி, தொடர்ந்துமே இனவாத சிந்தனைகளாலேயே இயங்கிய ஒரு கட்சி. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு இனவாதத்தை பேச மாட்டோம் என்று கூறிவிட்டு இப்பொழுது அவர்கள் செய்வது என்ன என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. நிச்சயமாக ஸ்ரீலங்காவினுடைய ஆளுந்தரப்பாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய இனவாதம் என்பதற்கு அப்பால் ஈழத்தமிழர்கள் சார்பாக ஒரு விருது ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற அளவுக்கு ஈழத்தமிழர்கள் இந்த நாட்டில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களா, சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இந்த கேள்வியை கம்பன் கழகத்தாரிடமும் கம்பவரதி ஜெயராஜ் அவர்களிடமும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் இந்த ஜனாதிபதிக்கு கம்பன் விருது வழங்கப்படுகின்ற அன்றைய தினம் தையேட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரைக்காக அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்களில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு உரித்தான வீதி அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கடிதம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளரால் பிரதேச சபையினால் ஜிந்தோட்டி நந்தராம தேரருக்கு அனுப்பப்படுகின்றதன் பின்பதாக பலாலி போலீசார் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தவிசாளரை அழைத்து இப்படியான செய்திகளை இப்படியான கடிதங்களை வெளியிட வேண்டாம், இது இன நல்லிணக்கத்திற்கு கீழானது என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன நல்லிணக்கத்திற்கு எது கேடு விளைவிக்கிறது என்று சொன்னால் ஒருவருடைய காணியை அடாத்தாக பிடித்து அபகரித்து வைத்து விகாரை கட்டியிருப்பதோ சட்டவிரோதமாக குடியிருப்பதோ இன நல்லிணக்கத்தை அந்த அடாத்தாக அத்துமீறி பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை விடுதலை செய்யுங்கள் என்று கடிதம் எழுதினால் அது இனவன்முறை ஏற்படும். அவர்களுடைய இனவன்முறை என்பது என்னென்றா, இன நல்லிணக்கம் என்பது என்னென்றா சிங்கள பௌத்த இனத்துக்கு இணங்கி நடவுங்கள், அதான் இன நல்லிணக்கம். அந்த ஒரு நிலைப்பாடை தான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கார்கள் இல்லையா? இப்படியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய அரசு திணைக்களங்களுடைய தலைவர் மறுபுறம் வெடுக்கனாரி மலையிலே பௌத்த அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அமைச்சரவையினுடைய அமைச்சர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற போது குருந்தூர் மலை விவகாரம் அப்படி இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்பதாக பெருகல் பிரதேசத்திலே பெருகன் மலை பிரதேசத்திலே 11 இடங்களிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் தொல்லியலிடம். தாந்தாமலையிலே பதாதை வைத்திருந்தார்கள். தாந்தாமலை இப்படி மலைகள் தோறும் ஆட்சி பிடிக்கின்ற, அதாவது மலைகளை ஆட்சி செய்வதற்காக பிடிக்கிறார்களா, அத்துமுறை பிடிக்கிறார்களா, அங்கு புத்தர் சிலைகளை வைக்க பிடிக்கிறார்களா தெரியவில்லை, மலைகளை பிடிக்கிறார்கள், இந்து ஆலயங்களை ஆக்கிரமிக்கிறார்கள், அந்த ஆலய பகுதிகளிலே புத்த விகாரங்கள் இருந்ததற்கான அடையாளம் சொல்லுகிறார்கள், மக்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை. அதே போல 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக அரசியல் கைதிகள் இந்த நாட்டிலே சிறையில் வாடுகிறார்கள். இவர்களும் சொன்னார்கள் நாங்கள் இதனுடைய தன்மைகளை உணர்ந்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் விடுதலை செய்வோம் என்றார்கள். அதையும் செய்யவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக வாருங்கள் தோழர்களை போராடுவோம் என்று சொன்ன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பின்பு அதை பயன்படுத்தி பிறரை கைது செய்வதற்கு கையொப்பம் எடுக்கிறார். இப்படியான ஒருவருக்கு இந்த நாட்டில் இளைஞர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவது, எழுத்தாளர் அண்மையில் தீபச்செல்வன், எழுத்தாளராக தீபச்செல்வன் அவர்கள் அவருடைய புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டது, அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றது. இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுத்துக்கள் வேட்டையாடப்படுகிறது, மக்களுடைய நிலங்கள் வேட்டையாடப்படுகிறது, மக்களுடைய இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது, இளைஞர்கள் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகிறார்கள், நினைவேந்தும் உரிமை மறுக்கப்படுகிறது, காவல்துறை அத்துமீறல்கள் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு இளைஞருடைய சம்பவம் இருந்திருக்கிறது. அதே போல சட்டவிரோதமான விகாரைகளுக்கான தீர்வுகள் இல்லை. சட்டவிரோதமாக விகாரை கட்டி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு காவலுக்கு அரசு திணைக்களங்கள், அரசு கட்டுப்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி தமிழ் மக்களுக்கு எதிராக என்ன எல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தரப்பை ஆட்சிப்பிடமேற்றி அவர்கள் மிக லாபகமாக தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆட்சியினுடைய தலைவர் இந்த நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார், பிளவுபட்டு கிடந்த இலங்கையை ஒன்றுபடுத்தினார், ஒரு ஆண்மகனாக செயற்பட்டார். இப்படியெல்லாம் சொல்லி இதற்காக தமிழினம் நன்றி கடன் பட்டிருக்கிறது, நன்றி கடனை விருது கொடுத்து கழிக்கிறது என்று சொல்லி கம்பன் கழகத்தார் ஜனாதிபதிக்கு விருது கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட கம்பன் கழகங்கள் மட்டுமில்லாமல் அதனுடைய தலைமை பதவியில் இருக்கிறார்களும் அதோட சேர்ந்து இயங்குகிறவர்களும் விமர்சனத்துக்குள்ளாகப்படுகின்றார்கள். கம்பன் கழகத்தை மட்டும் எடுத்து நோக்கக்கூடாது, சைவ தமிழை வளர்க்க வேண்டிய சில துறைகளில் இருக்கின்றவர்கள் அல்லது சைவத்தமிழை வளர்க்க வேண்டிய சைவத்தமிழ் சார்ந்த சிவில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கடமையை சரிவர செய்யவில்லை.
கிட்டத்தட்ட அவர்கள் மேலே வெளியில் பொது வெளியில் நிறைய வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. இவர்கள் ஒரு ஆலயத்தை பயன்படுத்துகின்றார்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக என்கின்ற விடயங்கள் பொது வழிகளில் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இது வெறுமனே கம்பங்கலத்தை மட்டும் நாங்கள் சுட்டிக்காட்டுவதில்லை. கம்பங்கலத்தில் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு விடயம் நாங்கள் இங்கு பேச வந்திருக்கக்கூடிய விடயம், கம்பன் கழகம் ஜனாதிபதிக்கு விருது தமிழ் மக்கள் சார்பாக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த சம்பவத்தை சேர்ந்தது கம்பன் கழகம். இப்போது நாங்கள் வேறு அமைப்புகளை பற்றி பேசுகிற போது இவை இங்கு இதே போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடவில்லை. கம்பன் கழகம் என்பது சமயம், அதான் நான் சொல்ல முடியும். அந்த விடயத்துக்கான தெளிவாக சொல்ல வேண்டும். கம்பன் கழகம் என்பது சமயம் சார்ந்த அமைப்பு இல்லை. கம்பன் கழகம் என்பது கம்பனுடைய கவித்திரத்தையும் கம்பன் நாட்டார்களுடைய அந்த தமிழ் சார்ந்த அமைப்பு தான். தமிழ் சார்ந்த அமைப்பு செய்கிற அமைப்பு, தமிழ் சார்ந்த அமைப்பு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ் சார்ந்து பயணிக்கக்கூடிய இந்த அமைப்பு தமிழர்களுடைய தாயகம் என்று சொல்லுகின்ற வடக்கு கிழக்கை கூறு போட்டு பிரித்து இரண்டாக்கிய ஜேவிபியினுடைய தலைவரை, அந்த நபர்களில் முக்கியமாக இருந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவுக்கு விருது கொடுத்து மகிழ்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய தமிழ் உணர்வு எங்கு இருக்கிறது என்று நான் சொல்ல வரேன். தமிழர்கள் சார்ந்த அமைப்பு கம்பன் கழகம், அதே மாதிரி சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டிய சில அமைப்புகள் தொடர்ந்துமே இப்படியான அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பொது வழியில் மறுக்கின்றார்கள். அது பெரிய அளவில் பேசுபொருளாகுது இல்லை. அதற்கான காரணம், இப்படியான செயல்பாடுகள் மூலம் அரசாங்கத்துடன் ஒரு நிகழ்ச்சி நிரலில் சேர்ந்திருக்கின்றார்களா? அதுதான் இங்கே இருக்க கேள்வி. இதான் என்னுடைய தெளிவுத்தன்மை. உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு இப்போ வெளிப்படையாகவே ஒரு விருது வழங்கி இருக்கிறார்கள். இதிலிருந்தே உங்களுக்கு தெரிகின்றது ஏதோ ஒரு வகையில் ஒரு நிகழ்ச்சிகள் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான சிவில் சமூகம், தமிழை வளர்க்க வேண்டிய சிவில் சமூகங்கள், சைவத்தை வளர்க்க வேண்டிய சிவில் சமூகங்கள் சரியான ஒரு அமைப்புகளாக இயங்காமல் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றனவோ என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதுதான் இந்த இப்பொழுது வெளிப்படையாக வந்த சில சம்பவங்களுக்கும் முன்னைய காலகட்டங்களில் மறைமுகமாக அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளில் செயல்படுகின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டதற்கும் இதுதான் காரணமாக இருக்குமோ? ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் இன்று எங்களுடைய கட்சிகள் மாதிரி தான் அரசாங்கம் இன்று செயல்பட முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்து விட்டாரோ என்றதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக கம்பன் கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சுய லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதியை அழைத்து விருது கொடுத்திருக்கலாம். அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய பொறுப்பாக இதுவாக வேண்டும். அது பொது வெளியில கொடுக்கிற பொழுது அது தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் பேசப்படும் இல்லையா? சார்ந்து அல்லது தமிழர்கள் சார்பாக வழங்கப்பட்டது என்கின்ற வாதம், அல்லது தமிழர்கள் நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறதாகவே அந்த நன்றி இந்த விருதின் மூலமாக செலுத்துகிறோம் என்கிறவர்களுக்கு செம்மணியில் நேற்றைய தினம் 255 எலும்புக்கூடுகள், நேற்றோடு 255 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதில் நேற்றைய நாளில் குழந்தை ஒன்றினுடைய எலும்பு சிதைவுகள் குழந்தையோடு சேர்ந்து இருக்கின்ற நிலையில், அதாவது கை குழந்தையினுடைய எலும்புச்சூடு, இப்படியாக ஈழத்தமிழ் இனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக வன்முறைகள் நிகழ்த்தப்பட்ட இந்த பூமிகள் ஈழத்தமிழர்கள் வாழ்வதற்கே முடியாத, அவர்களுடைய வாழ்க்கை மீது மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியிருந்த காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய நாங்கள் அந்த காலப்பகுதிக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஜேவிபியை பொறுத்தவரை ஜேவிபி தான் இறுதி யுத்த காலப்பகுதியில் ஈழத்தமிழ் இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான யுத்தத்திற்கு சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று ஆட்களை சேர்த்து கொடுத்தவர்கள். அதே போல அன்றைய காலப்பகுதியில் மகிந்த அரசு கூட ஏற்றுக்கொண்ட சுனாமி கட்டமைப்பை செய்யக்கூடாது, தமிழ் மக்களுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உதவி திட்டங்கள் சென்றடையக்கூடாது என்பதிலே குறியாக இருந்தவர்கள். அதேபோல 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசு இந்த இனப்படுகொலையை செய்ததாக சொல்லப்படுகின்ற இனப்படுகொலை அந்த அரசு கவிழுகின்ற நிலை, 2008 பாதீடு தோற்க போகின்ற நிலையில் அந்த மஹிந்தவனுடைய அரசுக்கு ஆதரவளித்து அந்த பாதீட்டை வெற்றி பெற செய்தது இந்த ஜேவிபி. இப்படிப்பட்டவர்கள் இன்று தங்களுடைய சிவப்பு சட்டையை கழட்டி வைத்துவிட்டு இப்போது என்பிபி என்ற பெயரிலே வெள்ளை சட்டையோடு வந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஈழத்தமிழினம் விருது கொடுக்கிறது. உண்மையில் கேட்க வேண்டிய கேள்வி, இப்போது ஈழத்தமிழினம் சார்பாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கு விருது கொடுக்கின்ற அளவுக்கு எதை அனுரகுமார திசாநாயக்க சாதித்து விட்டார்? மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறோம். அவர்கள் ஆட்சி பீடம் வருவதற்கு முன்பதாக இருந்த நிலையும் இப்போது இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று, அவர்கள் சொன்ன விடயங்களில் எதை சாதித்திருக்கிறார்கள்? அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, ஆக குறைந்தது
ஆனந்த சுதாகரனை என்றாலும் விடுதலை செய்தார்களா? ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்யும்படி ஆனந்த சுதாகரனுடைய மனைவி இருந்த காலப்பகுதியிலே 1.5 லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துக்களோடு வடக்கு கிழக்கில் இருந்து கையெழுத்து மகஜர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு அனுப்பப்பட்டது. அவர் எதுவுமே செய்யவில்லை. அவர் சொன்னது வேறு அப்படியான காலப்பகுதி இருந்தது. இப்போது இவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்றார்கள். ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகளை மனைவியினுடைய தாயார் பராமரித்து வந்தார். இவர்களுடைய காலப்பகுதியில் தான் ஆனந்த சுதாகரனுடைய மாமியார், அதாவது மனைவியினுடைய தாயார் இருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டால் அதை கூட அந்த பக்கமாக கூட செல்லவில்லை. ஆனால் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது, இப்படியான நிகழ்வுகள், அல்லது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசந்த கருணாகட போன்றவர்களுக்கு இராணுவ உயர் பதவிகளை வழங்குவது, இப்படியான நகர்வுகளை செய்வதும், இந்த நாட்டிலே இனப்படுகொலை குற்றத்தை செய்தது என்ற இராணுவத்தை பாதுகாப்பது, அல்லது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற இராணுவ புலனாய்வு கட்டமைப்பை பாதுகாப்பது, இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற மிக மோசமான வெளிப்படுத்தல்களை கொண்டிருக்கக்கூடிய அரசு தரப்புக்கு தமிழ் மக்கள் சார்பான விருது ஏன் வழங்கப்பட வேண்டும்? இன்னொரு விதத்தில் இதை நாங்கள் பார்க்கணும். பெரியங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த அரசு அன்றுமா அரசநாயக் அவர்களுக்கான விருது கம்பன் கழகத்தால் வழங்கப்படுகின்றது. இன்னொரு விதத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் இதோட சேர்த்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தந்தை செல்வாவினுடைய நினைவு பேருரை ஆற்றுவதற்கு யார் வந்தார் என்கின்ற விடயம் இன்னொரு பக்கத்தில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளில் முற்றாக தமிழர்களுடைய அரசியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு திட்டம்தான் இதனூடாக நிகழ்த்தப்படுகின்றதா? ஏற்கனவே எங்களுடைய தமிழ் கட்சியோடு இதை தான் செஞ்சு கொண்டிருந்தது. குறிப்பாக தமிழரசு கட்சியோடு இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் முன்னே காலகட்டங்களில் இருந்தார்கள். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய சந்தர்ப்பம் இருந்ததை செய்ய முடியாமல் போனதுக்கு இந்த நிகழ்ச்சி நிரல் தான் காரணம். மீண்டும் அது ஒரு நிகழ்ச்சி நிரல் உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னா முன்னே காலகட்டங்களில் இந்த கட்சிகளெல்லாம் வேறு, ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் வேறு, இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் முற்றுமுழுதாக வேறானவை அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில். ஆகவே இப்போ அவர்கள் தமிழ் கட்சிகளை சேர்த்துக் கொள்வதற்கு அல்லது தமிழர்கள் சார்ந்த சிவில் அமைப்புகளோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு முன்முயற்சிகளை எடுக்கின்றார்களோ இந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில்? குறிப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆளுகின்ற தரப்புகள் எப்போது யார் வந்தாலும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சுயமாக சிந்தித்து விடக்கூடாது, அவர்களுடைய இளைஞர்களுடைய அரசியல் ரீதியான சித்தாந்தம் இருக்கக்கூடாது, இளைஞர் சக்தி ஒன்றுபடக்கூடாது, அவர்கள் பலம் பெறக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள். அப்படியான ஒரு நிலைமையில் இவர்கள் செய்கின்ற விடயம் காலாகாலத்திற்கு புலனாய்வு சதிகள் அல்லது இளைஞர்களை வேறு வேறு திசைகளில் கொண்டு செல்வது, அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவது, இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிகழ்வு தான் இப்போதும் இடம்பெற்றிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். உண்மையிலே நிறைய விடயங்கள் இது தொடர்பாக பேசியிருந்தோம். ஒரு அரசியல் புரிதல் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த சிவில் அமைப்புகள் அல்லது இந்த கழகங்கள் சங்கங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல தமிழ் இலக்கியங்களை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு எண்ணத்திலிருந்து இப்பொழுது விலகி ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அரசியலின் கீழ் செயல்படுகின்றதா என்கின்ற பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அதனை இது தொடர்பான விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக விவாதித்திருந்தோம். எங்களோடு இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டிருந்த பிரியங்கன், உங்களுக்கு நன்றி. நன்றி ஜெகன். தொடர்ந்தும் இது போன்ற காத்திரமான ஒரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி.